விஜே பார்வதிக்கு எதிராக ஆரோரா சின்க்ளர் தொடர்ந்திருந்த வழக்கில் ஆரோராவிற்கு ஆதரவாக தீர்ப்பு வந்ததையொட்டி ஆரோராவுடைய ரசிகர்கள் மற்றும் இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைபர்கள் சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடிக்கிட்டு வர்றாங்க. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. பிக் பாஸ்ல கோர்ட் டாஸ்க்ன்றது இந்த வாரம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆரோரா சின்க்ளர் விஜே பார்வதிக்கு எதிராக இந்த கமருதீன், ஆரோரா, விஜே பார்வதி இந்த முக்கோண காதல் கதையை வச்சு விஜே பார்வதி என்னுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவித்து வர்றாங்க. விஜே பார்வதியால் நான் மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலுக்கு ஆளானேன். எனக்கு விஜே பார்வதியிடம் இருந்து நீதி வேண்டும் என்று பிக் பாஸிடம் முறையிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் ஆரோரா சின்க்ளருடைய வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்ற உத்தரவின் அடிப்படையில் 2 அமர்வு கொண்ட நீதிபதிகள் அதற்கு ஜட்ஜாக இருந்தாங்க. ஒருத்தங்க சாண்ட்ரா, இன்னொருத்தங்க கனி. விஜே பார்வதிக்கு ஆதரவாக கமருதீன் வக்கீலாக களமிறங்க, இன்னொரு புறம் ஆரோரா சின்க்ளருக்கு ஆதரவாக விக்கல்ஸ் விக்ரம் களம் இறங்குறாரு. 2 தரப்புலையுமே மிகப்பெரிய அளவில் ஆர்கியூமெண்ட் எல்லாம் போகுது. ஆர்கியூமெண்ட் போன ஸ்பீடை பார்க்கும்போது விஜே பார்வதி தனிப்பட்ட ரீதியாகவே டிஃபெண்ட் பண்ணி இந்த கேஸை ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வேளையில் இந்த தீர்ப்புன்றது பார்த்தீங்கன்னா விஜே பார்வதிக்கு பாதகமாகவும் ஆரோரா சின்க்ளருக்கு ஆதரவாகவும் போயிருக்கு. இதில் என்னப்பா, விக்கல்ஸ் விக்ரம் வக்கீலாக இருந்து பின்னி பெடல் எடுத்து ஆரோரா சின்க்ளர் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை நிலைநாட்டிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. ஒரு குரூப்பிசத்தை கேவலமாக விளையாண்டு தீர்ப்பை செட் பண்ணி ஆரோராவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்து மக்களை முட்டாளாக்கி இருக்கிறாங்க. ஆரோரா சின்க்ளர் மேட்டரில் இந்த ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரியில் எந்த விதமான உண்மையும் இல்லை அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை. இந்த ஆரோரா சின்க்ளர் டே 1ல இருந்து கமருதீனோட நட்போட பழகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபேக் ஸ்டேட்மெண்ட்டை விக்கல்ஸ் விக்ரமும் தூக்கிட்டு வந்திருப்பாரு. உண்மை என்னன்னா, ஆரோரா சின்க்ளர் துஷாரிடம் தான் மிகப்பெரிய அளவில் நெருக்கம் காட்டியிருந்தாங்க. கமருதீன் கிட்ட நான் ஃப்ரெண்டாக பழகணும்னு நினைக்கிறேன், அது லவ்னு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், லவ்னு போயிடுச்சுன்னா பாதியிலேயே பிரிஞ்சு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும், அதனால் நான் அவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்களே தவிர உண்மையிலேயே கமருதீனோட ஃப்ரெண்டாக இருந்தாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எப்போ இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் அதிகமாக ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, துஷார் பிக் பாஸ் வீட்டை விட்டு எலிமினேட் ஆகி போனதுக்கு அப்புறம் தான். அப்போ தான் கமருதீன் ஆரோரா சின்க்ளர் அழுகும் போது தோல் கொடுப்பாரு, தோல் கொடுக்குறான் தோழன் என்று அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு நட்பு அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகலாம் அப்படின்னு பேச்சளவில் தான் இருந்தாங்க. பழகலான்னு நெருங்கும் போது ஆதிரை அந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி சிறையில் ஆரோராவும் ஆதிரையும் இருக்கும்போது, ஏய் அவன் வெளியில் எப்படிப்பட்ட அயோக்கிய பைய தெரியுமா, எத்தனை பொண்ணுங்க அவனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா, செட்டில் அவன் எப்படி நடந்துக்குவான்னு தெரியுமா, இதுக்கு முன்னாடி அவன் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு விட்டுட்டு போனதுக்கான காரணம் தெரியுமா, ஃப்ரெண்டாக பழகணும்னு நினைக்கிற நீ அவன் யார் கூட பேசியிருந்தான், யாரை விட்டுட்டு வந்திருந்தான், என்ன யாரை அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் பேசினா உனக்கு என்ன, நீ பழகி இருக்க வேண்டியதானே. எதுக்கு ஆதிரையுடைய பேச்சை கேட்டுட்டு கமருதீன் கிட்ட நீ சண்டை போட்ட, எதுக்காக கமருதீனை நீ அவாய்ட் பண்ண. அப்போது உன் மனசுக்குள்ள இவன் மேலே பார்வதிக்கு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருந்ததுனால தானே நீ அவாய்ட் பண்ண. ஏங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட ஃப்ரெண்டாக பழகணும்னு நினைக்குது, இன்னொருத்தி போய் அவன் வெளியில் அவனுடைய லவ்வர் விட்டுட்டு போனதுக்கான காரணம் இதுதான், அவன் வெளில இருக்கிற எல்லா பொண்ணுங்ககிட்டையும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்பான் அப்படின்னு சொன்னால் உனக்கு எங்கே போச்சு அறிவு. நீ அதெல்லாம் தேவையில்ல, நான் ஃப்ரெண்டாக தானே பழக போகிறேன், எனக்கு என்ன பிரச்சனை, அவன் யாருக்கிட்ட எப்படி பழகுனா எனக்கு என்ன, ஐ எம் கோயிங் டு பி ஃப்ரெண்டு வித்துக்குன்னு நீ பழகி இருக்கணும். ஆனால் கமருதீன் கிட்ட நீ ஒரு இடைவெளியை மெயின்டைன் பண்ண. கமருதீனுக்கும் ஆதிரைக்கும் இந்த பிரச்சனைனால மிகப்பெரிய அளவில் வாக்குவாதம்லாம் வெடிக்கும். அப்போ நீ ஆதிரை பேச்சை கேட்டுக்கிட்டு கமருதீன் கிட்ட பழகாமல் பின்வாங்கின. நீ என்னமோ இவன் கூட அப்படியே நட்பாக பழகி உங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய உறவு புனிதமானது அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்க பாத்தியா, அதுதான் மக்களை முட்டாளாக்குற செயல் அப்படிங்கிறேன். பார்வதியும் கமருதீனும் இல்லாம இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் இப்ப சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், உன்னால ஒரு வாரம் தாங்க முடியுமா? உன்னால உண்மையிலேயே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீ பெரிய கேமர், நீ பெரிய இது அப்படின்னா நீ ஒரு வாரம் பார்வதி கமருதீன் டாப்பிக்கை எடுக்காம நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கேமை விளையாடி நீட்டு இருந்துரு பார்ப்போம். நீ எவிக்டாகி போகலைனா நான் என் பேரை மாற்றி வச்சுக்கிறேன். அப்போது இவங்க 2 பேரை டிபெண்ட் பண்ணி தான் உன்னுடைய கேமுன்னு ஒன்று இருக்குது. இந்த ட்ரையாங்கிள்குள்ளே நீ மாட்டலைன்னா எப்பயோ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய ஆள் நீ. சரி, கோர்ட்டில் உனக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்துருச்சுல்ல, சரி கமருதீன் யாருக்காக ஆஜரானா, விஜே பார்வதிக்காக ஆஜராகி அரோராக்கு எதிரான பாயிண்ட்ஸுகளை முன் வச்சான். ஆனால் வழக்கு முடிச்சுட்டு வந்த கையோட கமருதீனை அந்த வாஷ்ரூமில் இருந்து கட்டி பிடிச்சி, கம்மு
நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடா கம்மு அப்படின்னு சொல்லி அவனை எதுக்காக உன் கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் திரும்ப திரும்ப தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிற? அந்த ட்ரையாங்கிள் லூப்புக்குள்ளே ஏன் நீ வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற? உனக்கு நல்லா தெரியும் விஜே பார்வதியும் சரி கமருதீனும் சரி இந்த ட்ரையாங்கிள் இருந்து விலகிட்டாங்கன்னா அது நமக்கு மிகப்பெரிய அளவில் பேக் ஃபயர் ஆயிரும். இதை வச்சு தான் நமக்கு வெளியில் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, கண்டென்ட் போய்கிட்டு இருக்கு. இதை விட்டுட்டோம்னா நம்ம அடுத்த வாரமே எவிக்ட் ஆகி போயிட வேண்டியதுதான். பேமெண்ட் கட் ஆகிடும். ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து தலையில் துண்டை போட்டுட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு ஆரோரா சின்க்ளேருக்கு ரொம்ப நல்லா தெரியும். கமருதீனை தன்னுடைய கேமுக்காக விஜே பார்வதி பயன்படுத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லி எல்லாரும் கட்டுக்கதை கட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் உண்மையிலேயே வேற லெவலில் கமருதீனை பார்வதியை பயன்படுத்தி அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கேவலமான கேம் ஆடுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆரோரா சின்க்ளேர் தான். பார்வதி மனசில் பற்றதை வெளியில் பேசிடுவா, எதுவாக இருந்தாலும் வாயை விட்டுருவா, மனசில் எதையும் வச்சுக்க மாட்டா. ஷி ஓன்ட் கேரி எனி பேகேஜஸ். அதுக்காக அவ கெட்டவ, அவ ஒரு தப்பானவ அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ரொம்ப அமைதியாக ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி இருக்கா அப்படிங்கிறதுக்காக ஆரோரா ஒன்றும் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. ஆரோரா சின்க்ளேர் பார்வதியை பற்றி பல இடங்களில் கேவலமாக பேசியிருக்கு. சனியன் அப்படின்னு நீ பேசியிருக்கியா இல்லையா? இந்த சனியன் தான் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இவ எப்போ இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு போய் தொலைவான்னு இருக்குன்னு இதே ஆரோரா சின்க்ளேர் பேசியிருக்கா இல்லையா? அதே கமருதீன் கிட்ட அவள் எத்தனை தடவை சாணியை கரைச்சி ஊற்றினாலும் நீ அவகிட்ட தான் போவேன்னு சொல்லியிருக்கா இல்லையா? அவள் சாணியை கரைச்சி ஊத்துறா, இவன் போகிறான், உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் பொசசிவாக ஃபீல் பண்ணுற? ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிறப்ப ஆதிரை என்ன வேணால் சொல்லிட்டு போகிறான் அவனை பற்றி. ஏன் அவங்ககிட்ட இருந்து ஒதுங்கி இருந்த? ஏன் அவன் விஜய் பார்வதி கிட்ட போனான்? நீ அவங்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்க மறுத்த. அதனால தான் பார்வதிகிட்ட போய் நின்னான். பார்வதி நீ வருவ, நான் வந்து வண்டியை ரிவர்ஸ் கியர் போட்டு உனக்கு வந்து நிறுத்தி உன்னை ஏற்றிட்டு போகணுமா, உன்னை நான் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கமருதீனை ஒரு வாரம் சர்வே பண்ணி அவன் எப்படி பழகுறான் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷி ஸ்டார்டட் அக்செப்டிங் ஹிம். இப்போ கமருதீன் மேலே பார்வதிக்கு ஒரு உணர்வு வந்திருக்கு. வந்ததுக்கப்புறம் அதை எப்படியாவது கெடுத்து விட்டுறணும். ஏன்னா நமக்கு இருக்கிறது கமருதீன் தான். துஷாருடைய எவிக்ஷனுக்கு அப்புறம் வேற யாரோடையும் நம்ம பழக முடியாது. நம்ம கானு குட்டிங்கிறோம். அவனுக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே கல்யாணமான ஒருத்தன், அவன் கூட சேர்ந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுன்னு சொல்லி நம்ம ஏதாவது அத்துமீறி பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வர்ற கானா வினோத்துடைய மனைவி நம்மளை லெஃப்ட் ரைட் வாங்கிடுவாங்க. அப்போ நமக்கு இருக்கிற சேஃப் ஆப்ஷன் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் தான். அப்போ கமருதீனுக்கு விஜே பார்வதிக்கு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எதையாவது ஒன்றை பண்ணி வெட்டி விடணும் அப்படின்னு நீ பல இடங்களில் செயல்பட்டு இருக்க. சாணியை கரைச்சி அவன் ஊத்துனா என்ன, உனக்கு என்ன பிரச்சனை? அவன் போயிட்டு போறான். அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன நடந்தா வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? இது மாதிரி பல இடங்கள்ல நீ கமருதீனை, நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், ஆனால் பல இடங்கள்ல கமருதீனை நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்க. நீ பார்வதியை வெறுப்பேற்றுறதுக்காக கமருதீனை வச்சுக்கிட்டு பல இடங்கள்ல பார்வதியை கேரக்டர் அசாசினேஷன் கூட பண்ணியிருக்க. வெளியில் பார்வதிக்கு ஆள் இருக்குது, அதனால் ஆளை வச்சுக்கிட்டு அவள் கேமரா முன்னாடி போய் சொன்னாலா இல்லையா இந்த மாதிரி எனக்கு கமருதீனை பிடிச்சிருக்குன்னு? எப்படி ஒரு பொண்ணால் மூவ் ஆன் ஆக முடியும்? பார்வதி ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறா அப்படின்னு பார்வதியுடைய கேரக்டரை நீ அசாசினேட் பண்ணியா இல்லையா? இதே பார்வதியை பல இடங்களில் நீ அசிங்கப்படுத்தி பேசியிருக்க. அந்த எடிட்ஸ் எல்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் ஆரோராக்கு எதிராக ஆரோராவுடைய உண்மை முகத்தை பல பேர் எக்ஸ்போஸ் பண்ணி எடிட்ஸை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதே ஆரோரா சின்க்ளேரு பிஜே பார்வதி ஆரோரா சின்க்ளேர்ட்ட ஒரு விளக்கம் கொடுக்கும். நான் வந்து எனக்கு வெளியில் ஆள் இருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் என்னென்னா, நான் வந்து எனக்குள்ளே ஒரு பவுண்டரியை செட் பண்ணிக்கிறதுக்கு தான். நான் வந்து என்னை சுற்றி ஒரு வளையத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கானே தவிர உண்மையிலே எனக்கு ஆளெல்லாம் இல்லை. ஐ எம் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் கமருதீன் அப்படின்னு சொல்லுது. இது எதை நோக்கி போகுது அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த ஆரோரா, கமருதீன், பார்வதி இவங்க 3 பேருடைய ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரிக்கு இந்த வாரம் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாரோன்னு தோணுது. ஏன்னா எனக்கு என்னமோ இந்த வாரம் கமருதீன் வெளியில் எவிக்ட் ஆகி போனான் அப்படின்னா அடுத்த வாரத்தில் இருந்து விஜே பார்வதிக்கும் ஆரோரா சின்க்ளேருக்கும் பிரச்சனை பற்றி எரியும். மிகப்பெரிய அளவில் அவன் போனதுக்கு நீதாண்டி காரணம்னு ஆரோரா சொல்லும், நீதாண்டி காரணம்னு பார்வதி சொல்லும். இவங்க 2 பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய குடிமைப்புடி சண்டை தான் பிக் பாஸ் சீசன் 9உடைய 2வது எபிசோடா, இன்டர்வலுக்கு அப்புறம் நடக்க போகிற செகண்ட் ஹாஃபா அப்படிங்கிற கேள்வியோட லெட் மீ கம்ப்ளீட் திஸ் வீடியோ. இந்த ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி பற்றியும் ஆரோராவுக்கு ஆதரவாக ஜட்ஜஸான சாண்ட்ரா மற்றும் கனி தீர்ப்பளித்ததை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க? தீர்ப்பளித்ததுக்கு அப்புறம் இதே ஆரோரா சின்க்ளேர் கமருதீனோட போய் ஹக் பண்ணி கமருதீனை மீண்டும் தன்னுடைய அந்த ட்ரையாங்கிள் ட்ராப்லேயே ஆரோரா செட் பண்ணணும்னு நினைக்கிற கேவலமான கேம் பற்றியும் மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சையோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.